ஸ்தோத்திரம். யோபு முதலாம் அதிகாரம். The book of Job chapter 1. 6 7 வசனங்களை வாசிப்போம். Let's read verse 6 and 7. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். Now there was a day when the sons of God came to present themselves before the Lord, and Satan came also among them. And the Lord said unto Satan, Whence comest thou? Then Satan answered the Lord and said, From going to and fro in the earth, and from walking up and down in it. சாத்தான் என்று சொன்னால் எதிராளி. When we Satan, he is our adversary. இப்பொழுது அந்த தீய சக்திகளுடைய ராஜ்யத்தினுடைய தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட பேராக மாறிவிட்டு எதிராளி என்ற அது அர்த்தமுடைய சாத்தான் என்கிற ஒரு காரண பெயராக மாறி இருக்கிறது. And this also become this name as he is a Satan and he is a enemy. அவன் யாருக்கு எதிராளி? And to whom he is an enemy? முதலாவது தேவனுக்கு எதிராளி, இரண்டாவது நமக்கு எதிராளி. First he is an enemy to God, and secondly he is enemy to us. அவனுடைய தொழிலே நம்மை எதிர்ப்பதுதான். His very business is he might resist us. அவனுடைய சுபாவமே நம்மை எதிர்க்கிறதுதான். His very character is to oppose us. அவனுடைய இச்சையே நம்மை எதிர்க்கிறதுதான். And his lust also is to oppose us. அவனுடைய பலவீனமே நம்மை எதிர்ப்பதுதான். And his weakness is also to oppose us. ஆகையால் அவனை எந்த விதத்தில் இதிலிருந்து மாற்ற முடியாது. And we can never change him in any way from this state. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த எதிராளி நாம் சந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும், இனிமேலும் சந்திக்க வேண்டும். So every day we have to meet this enemy, and going forward also we have to meet this enemy. நாம் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலே நாம் முன்னேற கூடாது என்று அவன் எதிரில் வந்து நிற்பான். The moment that we think that we have to progress, at that instant he comes so that he might stop us to progress. ஒரு சாட்சி சொன்னால் அந்த சாட்சிக்கேற்ற போராட்டத்தை அந்த வாரத்தில் தருவான். If we give a testimony, he will give the right trial or the struggle in this coming week. ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை பேசினால் அதுக்கு நேர்மறை விரோதமாக கிரியை செய்வான். If we speak a word of faith, he will just work directly opposing that. இன்றிலிருந்து நான் ஒழுங்காய் இருப்பேன், நான் இதை செய்ய மாட்டேன், இப்படி ஜெபிப்பேன் என்ற தீர்மானம் செய்தா எல்லா வாரங்களை விட அந்த வாரத்துல தான் மோசமா இருப்போம். The moment that we decide to pray from this day going forward, I will pray more, and that coming week we will not pray in that week we have not prayed so much. ஆனால் எப்படியாவது நாம் போராடி ஜெயிக்க வேண்டும். But however we have to strive and we have to get the victory. ஆகையால் இந்த எதிராளியாகிய பிசாசுடைய சில தன்மைகளை பற்றி நாம் படித்து அறிந்து எப்படி அவனை தவிர்த்து தேவனோடு சேர வேண்டும் என்றும் படிக்க போகிறோம். So we are going to learn about the attitudes or the aspects of this enemy, and how we have to overcome this, and how we have to progress. குறிப்பாக இந்த வசன பகுதியிலிருந்து 3 காரியங்களை நாம் படிக்க போகிறோம். Especially from these 2 verses we are going to read about 3 things. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். In this verse we read, the Lord asked Satan, from whence comest thou? பூமி எங்கும் சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். And he says that I come surrounding the whole earth. இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது up and down, to and fro, மேலையும் கீழையும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி வருகிறேன். In English it is said going to and fro and up and down. அது ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைமையை காட்டுகிறது. It speaks about a restless state. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இதே சாத்தானை பற்றி இதே காரியத்தை வாசிக்கிறோம். In 1 Peter chapter 5 verse 8 also we read about the same thing, about the same Satan. சுற்றி திரிகிறான். He is coming around. அப்போ அது முதலாவது காரியம். இதிலிருந்து பிசாசனுடைய இளைப்பாறுதல் இல்லாத நிலைமை பற்றி நாம் வாசிக்கிறோம். So the first aspect of Satan, we read that he is restless. அப்போ பிசாசு இளைப்பாறுதல் அற்றவன், அவனுக்கு சமாதானமே கிடையாது. So devil, he is restless and there is no peace for him. நரகமும் அப்படிதான். நரகத்துக்கு போகிறவர்களுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. Even hell is also like that. On all those who go to hell, they will not have any rest. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். When we read Revelation chapter 14 verse 11, அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும்,
மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இளைப்பாறுதல் இராது. There shall be no rest. அப்ப நரகத்துல இளைப்பாறுதல் இல்லை. So in hell there is no rest. அப்போ பிசாசு எப்படி சுற்றி சுற்றி திரிகிறான், அவனுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. அதே போலதான் நரகத்துக்கு போகிறவர்கள், நரகமும் இளைப்பாறுதலில் அற்ற ஒரு ஸ்தலம். So as Satan he is going round and round wandering, there is no rest, and also there in hell there will be no rest. இந்த சாத்தான் பூமிக்கு தள்ளப்பட்டு 7 வருஷம் இந்த பூமி ஆளுகை செய்ய போகிறானே, அந்த உபத்திரவ காலமும் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு காலம். This Satan is going to be cast down to this earth and for 7 years of tribulation, and in those 7 years also he will have no rest. ஆரம்பத்தில் சமாதானம் இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் சீக்கிரம் அந்த சமாதானம் எடுக்கப்படும். பயங்கர யுத்தங்கள், இரத்த வெள்ளம், இயற்கை சீற்றங்கள், கொலைகள், அநியாயங்கள் அது பெருகிக் கொண்டே இருக்கும். In the initial stage, in the beginning, it will appear as though there is so much of peace, but as days goes by, there will be so much confusion, all bloodshed, and so much confusion, and all these natural calamities will happen. சாத்தான் அப்படிதான். Satan is likewise. சாத்தான் தள்ளப்பட போகிற நரகமும் அப்படிதான். And the hell that where the Satan is going to be cast out, that place is also will be like this. சாத்தான் ஆளுகை செய்ய போகிறதான உபத்திரவ காலமும் அப்படிதான். And the tribulation period where Satan is going to reign, it also will be like this. சாத்தானுக்கு அடிமையா இருக்கிற வஞ்சிக்கப்பட்ட துன்மார்க்கரும் அப்படிதான். And the wicked people who have been deceived and they are slaves to the Satan, they will also be like this. துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the wicked are like the roaring of the sea, there is no peace for the wicked. அது மாத்திரமல்ல, உலக சிற்றின்பம், இதுதான் முக்கியமான காரியம், உலக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி போகிறவர்களுக்கும் சமாதானம் கிடைக்காது. And most important thing is all those who go after the passing pleasures of this world, they also will not have peace. சாத்தான் அதிகாரத்தை விரும்பினான், இளைப்பாறுதல் இல்லாமல் இன்று வரைக்கும் இருக்கிறான். Satan, he desired authority, but not even today he is without rest. நேபுகாத்நேச்சார் பெருமையை அடையும்படியாக முயற்சி செய்தார். நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். 7 வருஷம் சமாதானம் இல்லாமல் போய்விட்டான். King Nebuchadnezzar, he also desired that greatness, and he also said, this Babylon which I have built, and he was also cast down without any rest. சாலமோன் ராஜா உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு பின்னாடி சென்றான். என் கண்கள் கண்டதை விரும்பினதை எனக்கு விலக்கவில்லை என்று சொல்லி அனுபவிக்க சென்றான். எல்லாமே மாயை என்று சொன்னது மாத்திரமல்ல, மனதிற்கு சஞ்சலம் என்று சொல்லி இளைப்பாறுதலை இழந்தார். And King Solomon also, he went after the passing pleasures of this world, and he said, I have not kept anything from my eyes, and all that my eye have desired I have given to that. And not only he says all is vanity, but he says all is sorrow to the soul. பிசாசு கொடுக்கிற வஞ்சையான இன்பங்களுக்கு பின்னாடி தற்காலிகமான இன்பம் இருக்கும், அதனுடைய முடிவு இளைப்பாறுதல் அற்ற ஒரு நிலவரம். And the happiness that Satan gives, not only it will be temporal, but the end shall be sorrowful. சிலர் நினைக்கிறார்கள் பணம் சமாதானத்தை தரும். Some people, they think money will give them peace. நான் இருக்கிற காலத்துல ஒரு டென்னிஸ் பிளேயர் இருந்தார். And in those days where there was a tennis player, அவருடைய பேர் மெக்கென்ரோ. 24 வயசுல கோடீஸ்வரனா இருந்தார். and his name is McEnroe. At the age of 24 he was a billionaire. சொந்த ஷிப் வச்சிருந்தார். He had a own ship. அப்போ அவரை இன்டர்வியூல கேட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, அன்றாட சவால் என்று சொல்லக்கூடிய ஏதாவது இருக்கிறதா? And when he was interviewed, they asked him, at this young age you are so rich, and do you have anything that any challenge that you have daily? அன்றாட சவால் இருக்கிறதா? Do you have a daily challenge? இருக்கிறது என்று சொன்னார். He said yes. அப்ப எல்லாம் ஆச்சரியப்பட்டோம், பணம் வச்சு எதையும் சாதிக்கலாம், அது என்ன அன்றாட சவால்? And many people, they wondered, with money he can do anything, but what is the challenge that he has? அவர் சொன்னார், நான் தற்கொலை செய்யாமல் இருப்பதுதான் என்னுடைய அன்றாட சவால் என்று சொன்னார். And he said, committing suicide is the greatest challenge that I have. Not committing suicide. Not committing suicide. ஏனென்றால் இவ்வளவு பணத்தை இவ்வளவு சின்ன வயசுல கிடைச்சது, ஆனா சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. Because I have so many riches and so many possessions, but I do not have peace. எத்தனையோ பணக்காரர்கள் அவர்களுக்கு மிரட்டல் போன் வரும்.
அந்த ஏரியா ரவுடிகள் வந்து மாமூல் வாங்குவாங்க, இவ்வளவு பணம் கொடு இல்லைன்னா உயிர் எடுத்துருவேன். And many rich people, they will have a threatening call saying, such and such day will come, you should give us the money that is required of us. சமாதானம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் இயேசுதான். The only place that where we can get the perfect peace is Jesus. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். All that you are heavy laden and they are sick, and they come unto me and I will give you rest. இந்த இளைப்பாறுதல் வேற எங்கேயும் கிடைக்காது. This rest we can find nowhere. அபிஷேகம் பெறும்போது, பரிசுத்தாவின் அபிஷேக தன்னிய பாஷையோடு பெறும்போது பைபிள் சொல்லுகிறது, இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். And when we receive the anointing, the scripture says this is the rest where it can give rest to the people who are weary. இப்படி இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், அபிஷேகத்தை பெறுகிறவர்களுக்கு சோதனைகள் உண்டு, ஆனால் அந்த சோதனையின் மத்தியில் ஒரு பெரிய சமாதானம் உண்டு. And all those who accepted the Lord Jesus and have received this anointing, they will indeed have the trials, but amidst all these trials they will have a perfect rest. Pastor T.U. தாமஸ் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு இந்த டிபி வியாதி மாதிரி ஒரு வியாதி வந்தது. When Pastor T.U. Thomas was alive on this earth, he had a sickness, something compared to tuberculosis. அவருடைய உமிழ்நீரோடு கூட ரத்தம் வருமாம் இருமல் வரும்போது. And along with the saliva there will also be blood coming out of it. அவரால பேச முடியாது, குரல் வெளியே வராது. And he will not be able to speak because his voice will not come out. ஆனால் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். But however God healed him. அவர் சாட்சியில் இப்படி சொன்னார். In his testimony he said like this. எனக்கு வேதனை இருந்தது, ஆனால் it was sweet pain. அது இனிமையான வேதனையா இருந்தது என்று. I indeed had that pain, but that was sweet pain to me. அந்த வியாதியின் மத்தியில் இயேசுனுடைய இன்பத்தை அவர் உணர்ந்தார். And in the times of his sickness he tasted the sweetness of Jesus. இது போல நாம் சோதிக்கப்படும் போது நாம் முறுமுறுப்பது, கேள்வி கேட்பது, புலம்புவது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுடைய கோபத்தை மூட்டுகிறதான வார்த்தைகள். So in our times of trials, if we ask questions, murmur, and if we just ask questions and lament after it, it is against the will of God and it is not pleasing to his eyes. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் செய்தார்கள். The children of Israel, they did like this. கானான் தேசத்தினுடைய பேரே இளைப்பாறும் தேசம்தான். The very name or the meaning of the name of Canaan is the land of rest. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று, and having got the deliverance from the bondage of Egypt, வனாந்திரத்தின் வறுமையிலிருந்து விடுதலை பெற்று, and having escaped the poverty or the famine of the wilderness, பூர்ண சுதந்திரம் உடையதான அதாவது கானான் தேசத்தினுடைய யுத்தங்களிலிருந்து விடுதலை பெற்று, and having got the deliverance from the battles in the land of Canaan, பூர்ண சுதந்திரத்தையும் பாலும் தேடும் ஓடுகிறதான தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை பற்றி பேசினார். and God spoke about the rest of giving a promised land, a land that is inheritance, that land that is flowing with milk and honey. இந்த வாக்குத்தத்தங்களை பிடிப்பதை விட்டுவிட்டு, rather than clinging on to these promises, சூழ்நிலைகளை கண்டு முறுமுறுப்பு புலம்பல் இதுதான் இவர்களுடைய நித்திய பாட்டா இருந்தது. and their eternal song was, seeing all the situations they always have to murmur and lament. கடைசியில் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண, நான் ப்ராமிஸா சொல்றேன், நீங்க யாரும் போக மாட்டீங்க கானானுக்கு. Finally God was forced to say a promise saying, promisely I will never bring you to this promised land. என் கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said, I swear in my wrath. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. Let's read Hebrews chapter 3 verse 11. Verse 11. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு, இதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தான். And in the scripture there are so many promises. This also is a promise. நான் ப்ராமிஸா சொல்லுகிறேன், நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. And there is a promise saying, I indeed promise that you will never reach heaven. முறுமுறுத்து கொண்டே இருந்தால், கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால், சூழ்நிலைகளை கண்டு புலம்பிக் கொண்டே இருந்தால் இந்த ப்ராமிஸ் தான் நமக்கு கிடைக்கும். And if we always murmur, lament and ask questions in all our trials continuously, then this will be a promise to us. என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் ப்ராமிஸாக சொன்னார் என்றால்
பிசாசு இருக்க அந்த இளைப்பாறுதல் இல்லாத அந்த அங்கும் இங்கும் சுற்றி திரிகிற நரகத்து பிசாசோடு கூட தான் நித்திய காலத்தை கழிக்க வேண்டும். And when he said, they shall not enter into my rest, and I swear in as a promise, then our place also will be in the place where Satan is wandering to and fro without rest. They shall also be. ஆனால் இப்பொழுது தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? But now what is the promise God is giving us? அடுத்த அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். When we read the 9th verse of the next chapter. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இனி வருகிற ஒரு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. There remaineth therefore rest to the people of God. இதுதான் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். And this is the promise God gives us. பைபிள்ல The scriptures, ரகசியங்களில் ஒன்றாக among the mysteries, காலங்களை 7 வகையாக பிரிக்கலாம். and this times of the period, dispensations, we can group it into 7. அதாவது சண்டே ஸ்கூல் சிலபஸ்லயோ நம்ம உபதேச புஸ்தகங்களையோ யுகங்களை பற்றி காலங்களை பற்றி பிரிக்கிறோம், அதை பற்றி சொல்லவில்லை. I do not say about the dispensations that is said in the Sunday school syllabus or in the doctrinal books. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறின்படி அவருடைய பண்டிகைகள் இதை அவர் பல விதத்துல பிரித்திருக்கிறார், காலங்களை பிரித்திருக்கிறார். And according to the history of the children of Israel, God has separated the times into 7. ஆகையால் சபை காலத்தையும் இஸ்ரவேல் சரித்திரத்தையும் பார்த்தால், so when we read the times of the church and the history of the children of Israel, ஒவ்வொரு காலத்தின் முடிவில் ஒரு இளைப்பாறுதலை பார்க்கலாம். at the end of every dispensation there was a rest. நான் 2 சொல்லுகிறேன், நீங்கள் மீதியை கண்டுபிடித்து வாருங்கள். I will share with you 2 of those, and you have to find out the remaining 5. மொத்தம் 7 அடுக்குகள் அப்படி உண்டு. And there are 7 levels like that. ஒவ்வொரு அடுக்கிலும் 7 உண்டு. And in each level there is a rest. முதல் 7 என்று சொல்லி 7 நாட்கள். When we say 7, it speaks of 7 days. 7வது நாள் ஓய்வு நாள், அதன் இளைப்பாறுதல். And the 7th day is the Sabbath day, that is rest. அது 7, முதலாவது 7. That is the first 7. அடுத்து ஒரு 7 உண்டு. There's the next 7. 7 வாரங்கள். 7 weeks. 7 வாரங்கள் என்றால் எத்தனை நாட்கள்? If 7 weeks, how many days? 49 நாட்கள். 49 days. அடுத்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள், 50வது நாள். பெந்தேகோஸ்து என்று சொன்னால் 50. The next day is the 50th day, that is the day of Pentecost. அந்த பெந்தேகோஸ்து நாளில் தான் நான் ஒரு வசனத்தை சொன்னேனே, இதுதான் இளைத்தவனை இளைப்பாறத்தக்கதான இளைப்பாறுதல். அந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்குது 50வது நாள். And this day of the Pentecost, the 50th day, it is the rest that gives rest to the weary. அப்போ 7 நாட்கள், 7 days, 7 வாரங்கள், 7 weeks. இது போல 7 என்று பலதும் சொல்லலாம். So likewise we can say 7, 7, 7. அது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் கலந்து நான் சொல்லுகிறேன். And I mix both the Old Testament and the New Testament as well. நான் 2 சொன்னேன். I spoke about 2. மீதி 5 நீங்கள் கண்டுபிடித்து வாருங்கள். You have to find the remaining 5. 7 நாட்கள், 7 வாரங்கள், அடுத்தது என்ன? 7 days, 7 weeks, and the next. இதில விசேஷம் என்னவென்றால் ஒவ்வொன்றின் முடிவிலும் இளைப்பாறுதலை பார்க்கலாம். The most special thing is at the end of every 7 period there was a rest. Even இது தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை, இளைப்பாறுதல். This is one aspect of the kingdom of heaven or God. Rest. லைஃப்ல என்ன நடந்தாலும் அசைக்க முடியாத இளைப்பாறுதல் இதுதான். Whatever happens in our life, there is an unshakable rest that we have. பரிசுத்த பவுல் பாருங்க. Look at St. Paul. இந்த மழை பார்த்தாலே கலக்கம் வருது. பரிசுத்த பவுல் அவர் சொல்றாரு, எத்தனையோ நாட்கள் சூரிய வெளிச்சமே இல்லையா, அவர் நிலத்துல இல்ல, கடல்ல இருக்கிறார், கப்பல்ல. And even looking at the rains we are troubled, but St. Paul for so many days he did not even see the sun. He was not in a land, but he was in the midst of the sea. அதுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. And even at that place he was sharing the gospel. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாவிலும் இளைப்பாறுதல் உண்டு. For the children of God, even at death there is rest. நேற்று சொன்னேனே, அந்த கேட்டகோம்ஸ் ரோமாபுரியில் இருக்கிறதான அண்டர் கிரவுண்ட்ல கிறிஸ்தவர்கள் ரோம போர் சேவர்கள் கண்டு சொன்ன காரியம், கிறிஸ்தவர்கள்
சாவுக்கு பயப்படாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, சாவில் சந்தோஷமா இருந்தார்கள் என்று சாட்சி சொன்னார்கள். Yesterday I said there was a secret underground places in Rome where the Roman soldiers, they themselves share. The Christians not only they fear death, but even at the point of death they are joyful. யூத் கேம்ப்ல இந்த ஒரு குரூப் ஆக்டிவிட்டியில ஜான் ஹாப்பர் என்கிறதான ஒரு மிஷனரி பற்றி ஒரு சாட்சி அங்கு உண்டு. In the youth camp there was in the group activity, there is a group activity and there is a article which says about John Harper, about a missionary. அவர் டைட்டானிக் கப்பல்ல பயணம் செய்தார். And he was a person who traveled in Titanic. டைட்டானிக் கப்பல் எல்லாம் பெரிய பணக்காரர், முதல் பயணம் அது. இந்த அந்த டைட்டானிக் கப்பலை உண்டாக்குனவர்கள் சொன்னார்கள், even God cannot sink the ship. கடவுளால் கூட இந்த கப்பலை சேதப்படுத்த முடியாது. And that was the first voyage of the Titanic ship, and the people who constructed that ship, they said even God himself cannot destroy this ship because it was built in a very strong way. அந்த பேரே தேவனுக்கு சவால். ஏனென்றால் கிரேக்க கட்டுக்கதையின்படி டைட்டன்ஸ் என்கிற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்கள் தேவனை சவால் விட்டவர்கள், தேவனை எதிர்த்தவர்கள். ஆகையால் டைட்டானிக் என்று சொன்னால் இதுவும் தேவனுக்கு சவால் என்றுதான் அர்த்தம். The very name of Titanic, it is in the folk tales of Greek. That name, there are people called Titanians who always challenge God. So the very name Titanic is against God. முதல் பயணத்தில் கப்பல் மூழ்கிவிட்டது. Its born voyage, the first voyage, it sunk. அப்போ கொஞ்சம் பேர் லைஃப் போட்ல தப்பிச்சு போனாங்க. Some people they escaped via lifeboats. கொஞ்சம் பேருக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தார்கள். And for few others they were given life jackets. இந்த ஜான் ஹாப்பர் அவருடைய 9 வயசு மகளை ஒரு அந்நியனுடைய கையில லைஃப் போட்ல வச்சு, நீங்க என் பிள்ளை வச்சுக்கோங்க, எப்போ பாப்பேன்னு தெரியல, நான் அப்புறம் பார்க்கிறேன்னு சொல்லி டாடா சொல்லிட்டு அவர் தண்ணிக்குள்ள இருந்துட்டார். And this John Harper, he handed over the 9-month baby to another person and he said, I will take care of her afterwards. I do not know when I will see it, but I will come back. And he gave his life jacket to them. கப்பல் சேதம் அடையும் போது எப்படி நம்ம தப்பிச்சு போலாம் தான் நம்ம யோசிப்போம். ஜான் ஹார்ப்பர் அப்படி யோசிக்கல. When a ship is being in a terrible damage, we will always think that how we can escape, but this John Harper, he did not think it in that way. அந்த ஐஸ் தண்ணீரிலே ஹார்ட் நின்று விடும். In that freezing water we will heart will stop. ஆனால் அதற்குள்ள இறங்கி அங்க மூழ்கி கொண்ட கப்பல் சேதத்தில் மாட்டின அத்தனையோ பேர் போட் இல்ல, கடலுக்குள்ள இருக்கிறான், கொஞ்ச நேரத்துல சாக போறான், அவங்கள பார்த்து இவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சார். And even in that freezing water, sea waters, and there are so many people, they do not have this life jacket or the boats, and looking unto them who are about to die, in the next moment he shared the gospel of God. அதாவது தீவிரமாக எனக்கும் கொஞ்ச நேரம் தான், உனக்கும் கொஞ்ச நேரம் தான், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா, இப்போது ஏற்றுக்கொள், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று தைரியமா ஒவ்வொரு மூழ்கி கொண்டிருக்கிற ஆளை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். And he was doing it in a very rapid speed, saying even you also have few moments and I also have very few moments. If you have not accepted the Lord Jesus Christ, now is the time to accept him. ஒரு மனுஷன் கிட்ட போய் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டாயா? And to one person he said, have you been saved? அப்படின்னா என்னன்னு தெரியாது. And that person said, I do not know what it நீ is. இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? And he said, have you accepted Jesus? இல்லை. No. அப்படி என்றால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள், நீ கொஞ்சம் நாள் தான் பிழைக்க போகிறாய், இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள், நீ பரலோகத்துக்கு போவாய். If that be so, you have very little moment, and in a very moment you are going to die. If you accept Jesus now, you shall be in heaven. அந்த மனுஷன் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். But that person, he said, I will not accept Jesus. ஜான் ஹார்ப்பர் என்ன பண்ணார் தெரியுமா? Do you know what John Harper did? அவருடைய லைஃப் ஜாக்கெட்டை கழற்றி அந்த மனுஷன்ட்ட கொடு, நீ செத்த நரகத்துக்கு தான் போவேன், இதை நீ வச்சுக்கோ, நான் செத்த பரலோகத்துக்கு போய்டுவேன்னு சொல்லிட்டு இந்த லைஃப் ஜாக்கெட் அவர் கையில கொடுத்தார். And he removed his life jacket that he was wearing and he told gave it to that person, saying, if you die you will go to hell, but you need this life jacket, but if I die I will go to heaven, so take this. 4-5 வருஷம் கழித்து, after 4 or 5 years, அமெரிக்காவில் அல்லது கனடாவில் ஒரு மீட்டிங் நடந்தது. in America or Canada there was a meeting held. டைட்டானிக் சர்வைவர்ஸ் மீட்டிங், டைட்டானிக்கில் உயிர் தப்பி பிழைத்தவர்களுடைய மீட்டிங். That was a meeting called Titanic survivors meeting. அந்த மீட்டிங்ல
இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டார்ல இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன அந்த மனுஷன் சாட்சி சொன்னார். And at that meeting, this person who said that he will not accept Jesus and he got the life jacket, that person was talking there. அந்த ஜான் ஹார்ப்பர் என்கிற மிஷனரி அவர் உயிரை இழந்து எனக்கு அவருடைய லைஃப் ஜாக்கெட் கொடுத்து என்னை பிழைக்க வைத்தார். இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். And he said that John Harper, he did not take care of his life and he was dying, and he gave his life jacket so that I might escape, and because of that I have accepted Jesus in my life. கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வும் இன்பம் தான், சாவும் இன்பம் தான். For Christians, both life and death are the one and the same. இதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மை, இதுதான் தேவன் நமக்கு தருகிற இளைப்பாறுதல். This is the greatness of the kingdom of God, and this is the rest that God gives us. அதே நேரத்துல At the same time, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைமையும் உண்டு. there அது is ஒரு நல்ல காரியம். There is also a situation where the people of God will have, it will appear as though they do not have a rest. That also is a good thing. ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தத்தை இழக்கும் போது அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் போய்விடும். A saint of God, when he loses his sanctity or purity, then he will lose his rest. பரலோக தரிசனம் உடையவர்கள் பரலோகத்தை அடையும் வரைக்கும் இந்த பூமியில் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. And all those who have the vision of heaven, until they have the reach heaven, they will not have rest. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமா உமக்காய் ஏங்குகிறது. The psalmist says, my soul panteth after thee. 42ஆம் சங்கீதம் Psalms 42. 2ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read verse 2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? When shall I come and stand before the presence அந்த of my ஏக்கம் God? எப்பொழுதும் தேவனுடைய மனுஷனில் காணப்படும். And that yearning should be found in a person. அது கிடைக்கும் வரைக்கும் இளைப்பாறுதல் இருக்காது. Until they get it, they will not have that rest. தேவன் எனக்கு இந்த ஊழியம் பிடிக்காது. For me, I did not like this ministry. ஆனால் ஆண்டவர் ஒரு காலத்தினுடைய மனதை மாற்ற ஆரம்பித்தார். But at one point of time, God was changing my heart. அந்த மனதை மாற்றின பிறகு நான் ஊழியத்துக்கு வர வரைக்கும் எனக்கு திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை. And after God changed my heart, until I came to the ministry, I did not have any rest within me. சமீபத்தில் ஒரு வாலிபனை பார்த்தேன். Recently, I happened to meet a young man, அவனுக்கு ஊழியத்துக்கு அழைப்பு உண்டு. and he indeed had a calling for the ministry. ஆனால் அவனுக்கு சில தடைகளும் உண்டு. However, he had some obstacles, ஊழியத்துக்கு வர ஒரு பெரிய தயக்கம். and he was hesitant to come for the ministry. அப்போ சமீபத்தில் அவன் என்னோடு பேசினான். And recently he spoke to me. எப்படி அவன் ஒரு 50,000 சம்பாதித்துக் கொண்டிருக்கான் ஒரு மாதத்திலும். And almost he will be earning 50,000 a month. நான் சொன்னேன், நான் இந்த வருஷத்தோடு என் வேலையை நிறுத்த போகிறேன். And he said to me, from this year I'm going to stop from my job. இதுக்கு மேல வெளியே இருந்து என்னால சமாளிக்க முடியாது. And more than after this, I will not be able to survive in this எந்த world. ஜெப குறிப்பும் கிடையாது. I do not have any prayer point for me. ஒரே ஒரு ஜெப குறிப்பு, எனக்கு இயேசு வேண்டும் என்று சொன்னான். I have only one prayer point. I need Jesus. அவனுடைய அப்பா அம்மாக்கு அவன் ஒரே பையன் தான், வேற பெண் இல்ல, யாருமே இல்ல, ஒரே பிள்ளை தான். For his parents, he is the only one son. இப்போ ஒரு சொந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. And they are now constructing their own house. இவன் சொன்னா, எனக்கு அந்த வீடு வேண்டாம், எனக்கு நீங்களும் வேண்டாம், நீங்க பரலோகத்துக்கு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இயேசு தான் வேணும். And he said, I do not need that house, and I do not neither need you. It is enough that you reach heaven, but I need only my Jesus. எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதை அடையும் வரைக்கும் அவனுக்குள் இளைப்பாறுதல் இல்லை. For that which he was apprehended, there was no rest till he has attained it. அதே போல தேவன் நமக்காக ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அதை அடையும் வரைக்கும் நமக்கு இங்க இளைப்பாறுதல் நிம்மதி இருக்க கூடாது. So also God has kept prepared a rest for us. Until we attain that rest, we should never have a rest here. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு, அதை கிடைக்கும் வரைக்கும் இங்கே நாம் இளைப்பாறுதலா இருக்க கூடாது. So for the people of God, there remaineth a rest, but till we reach or attain that rest, we should not have rest here. அதனால் தயவு செய்து இந்த இளைப்பாறுதல் அற்ற இந்த பிசாசினால் மோசம் போகாதிருங்கள்.
So do not be deceived by this restless நாம் Satan. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம், The second portion or the second aspect that we understand from this portion of the scripture, சாத்தானே நீ எங்கேருந்து வருகிறாய்? God asked Satan, whence comest thou? நான் பூமி எங்கும் சுற்றி வருகிறேன். I come to and fro from this earth. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபை நீ கவனித்தாயா? Then God asked him, have you considered my servant Job? அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நீங்க வீட்ல இருந்து வரும்போது, இங்க ஃபெய்த்தோமுக்கு வரும்போது, So when you come to this faith home from your house, யாராவது உங்களை பார்த்து, நீங்க அந்த மெயின் ரோடு வழியா வரும்போது ஒரு ஆள் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு black பேண்ட் போட்டு வந்தாரு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. and as you coming to this faith home, if a person asks you, have you seen a person that is arrayed in white shirt and black pant, நீங்க என்ன சொல்வீங்க? what will be your reply? ஏங்க ரோட்ல எத்தனை பேர் நடந்துட்டு வராங்க, எத்தனை பேர் ஒயிட் பிளாக் போட்டுட்டு வராங்க, நீ பாத்தியான்னு சொன்னா யாரை கேக்குறீங்க? அப்படிதானே கேட்பீங்க. You will just ask him, sir, there are so many people, they are arrayed in white shirt and black pants, there are so many people coming, then how can you ever ask, have you seen such a person? ஆண்டவர் சாத்தானை பார்த்து இந்த கேள்வி கேட்கும்போது சாத்தான் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? யோபா அது யாரு? நான் பூமி எங்கும் சுற்றி வருகிறேன், நான் எத்தனை ஆயிரக்கணக்கான இந்த ஜனத்தொகை இருந்திருக்காது, ஆனாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இருந்திருப்பாங்க, நீங்க யாரை பற்றி சொல்றீங்க? இப்படித்தானே கேட்டிருக்க வேண்டும். So when God asked Satan this question, what should have Satan replied? He is going to and fro, who is that Job, when I have to meet so many persons in this world, how can I ever consider this Job? இந்த வேத பகுதியிலிருந்து நாம் படிக்கிற இரண்டாவது காரியம், சாத்தானுடைய observing power, அவனுடைய கண்காணிக்கக்கூடிய திறன். And the important thing that we have to see in this scripture portion is the aspect, the attitude of observing power of the Satan. அவனுடைய பதிலிலிருந்து நமக்கு புரிகிறதான என்ன காரியம் தெரியுமா? So what we can understand from his reply that he gave, யோபு, என் தாசனாகிய யோபை கவனித்தாய் என்று சொல்லும்போது இல்லை என்று சொல்வதற்கு பதில், ஆமா நீங்க வேலி போட்டிருக்கிறீங்க, நீங்க அவன் நல்லா வச்சிருக்கிறீங்க, அவன் கரெக்டா சோத்திரம் சொல்லதான் செய்வான் என்று சொல்லுகிறான். and without giving a empty answer to God, he said, yes, I know about Job, you have made a hedge around him, you have blessed him in every way, and so he is always praising to you. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இது சொல்லுகிறது பிசாசுடைய வார்த்தை இது. And these are the words of Satan. அப்போ இதிலிருந்து புரிகிற காரியம் என்ன? So what can we infer from this? பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற சாத்தானுக்கு யோபை தெரியும். And this certain Satan who is going to and fro on this earth, he knows about Job. யோபினுடைய பெயரை தெரியும். He knows the name of Job. யோபினுடைய வீட்டை தெரியும். He knows about the house of Job. அவனுக்குள்ளதெல்லாம் என்று சொல்வது தெரியும். And he knows everything that belongs to him. அவனை சுற்றி, வீட்டை சுற்றி, எல்லாவற்றையும் சுற்றி வேலியை பற்றி தெரியும். And he knows about the hedge that is around him and around his family and around his every possession. அவனுடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் தெரியும். And he also knows the blessed work of his hands. அவனுடைய சம்பத்து பெருகி இருக்கிறது தெரியும். And also his increased substance. இதிலிருந்து என்ன புரியுது? From this what we can understand. நம்ம நடந்துட்டு வரும்போது ஊர் இருக்கல ஒயிட் ஷர்ட் black pant நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் பிசாசுக்கு யார் தெரியுமோ தெரியலையோ நம்ம தெரியும். But we might not know all the people who are going in white shirt and black pant, but whether we can know it or not, but Satan knows about us very well. சிலர் பைபிள் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம் இல்லையா, சிலர் வந்து பவுலுடைய வரத்தை பார்த்து பேயை துரத்துறதுக்கு அந்த பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதான இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன்னு சொல்லி பேய் பிடிச்ச மனுஷன் கிட்ட ட்ரை பண்ணாங்க. And as we read in the Acts of Apostles, some people when they saw St. Paul casting out demons, they tried it on the other, saying, we cast you out demon in the name of Jesus whom Paul preacheth. அந்த பிசாசு என்ன பதில் சொன்னது? What was the reply of the Satan? எனக்கு இயேசுவை தெரியும்.
I know Jesus. எனக்கு பவுலே தெரியும். I even know St. Paul. நீங்க யாரு? But who are you? அந்த அர்த்தம் The meaning? சாதாரண ஜனங்களை பற்றி பிசாசுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் மொத்தத்துல நான் பிடிச்சிருவேன் கடைசியில. For all those ordinary people and the other common people, Satan is not at all worried because they are already into his trap. இயேசு தெரியும் சொல்றது விசேஷமானதல்ல. பவுல தெரியும் சொல்லுது பிசாசு. And it is not a special thing when it says he knows about Jesus, but how much a specific thing when he says he knows about Paul. இதிலிருந்து நாம் படிக்கிற காரியம் என்ன? What is the lesson that we can learn from this? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறுகிறவர்களை பிசாசு கண்காணிக்கிறான். And all those who progress in their spiritual life, Satan is very much attentive. ஒரு பரிசுத்தவானுடைய எல்லா விவரங்களை பிசாசுக்கு தெரியும். And all the details of a saint of God, Satan is very well aware of. அப்போ இது நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம். This is something that we have to understand. நாம் எல்லாரும் பரலோகத்தில் மாத்திரமல்ல நரகத்திலும் பேர் எழுதப்பட்டவர்கள். And we all, not only our names are written down in heaven, even our names are also written down in hell. நரகத்துல ஹிட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறோம். இவங்கெல்லாம் அழிவுக்குரியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள். And in hell we are on the hit list and we are on the top of the list because all these should be destroyed. அதே நேரத்தில் பரலோக ராஜ்யமும் நம்மை கண்காணிக்கிறது. But at the same time heaven is also very much concerned about us. பரலோக ராஜ்யத்துக்கு நம்முடைய ஃபியூச்சர் கூட தெரியும். நாளைக்கு நமக்கு என்ன நடக்க கூடும் என்று பரலோக ராஜ்யத்துக்கு தெரியும். பிசாசுக்கு அவ்வளவு பார்வை இல்லை. But the kingdom of heaven, it knows about our future, what will happen the next day, but the hell cannot understand it. தேவன் சர்வ ஞானியா இருக்கிறார். And God is he is all knowing. ஆனால் பிசாசு அப்படி அல்ல. அவனுடைய ஞானத்தில் அவன் குறைவுள்ளவன். But Satan is not like that. He is decreased in knowledge, wisdom. அவன் நம்மை விட ஞானி, ஆனா பூர்ண ஞானம் உள்ளவன் அல்ல. He is more wise than us, but he is not perfect wise. அவனுடைய ஞானத்துல அறிவுல எத்தனை பலவீனங்கள் இருக்கு தெரியுமா? And in his wisdom, in his knowledge, there are so many weaknesses. நான் இப்படி யோசித்தது உண்டு. I always wonder like this. பாருங்க, சிம்சோன் முடி வெட்டப்பட்டு பலனை இழந்தான். Samson was shorn of his hair and he lost his strength. திருப்பி முடி வளர்ந்தது. And after some time his hair started to grow. அந்த முடி வளர்ந்தது எல்லா பெலிஸ்தரும் மறந்துட்டாங்க. And this hair growing, every Philistines they forgot it. At least தெலீலாவுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம்ல. At least Delilah should also remember that. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சீக்ரெட்டை நான் கண்டுபிடிச்சு எத்தனை முறை போய் சொன்னான். ஆனா கடைசி அந்த சீக்ரெட் இன்னி முடிய வளர விடக்கூடாது, திருப்பி பலசாலி ஆயிடுவான். எல்லாரும் மறந்துட்டாங்க. And she struggled so much very hard to find that secret, but she has forgot that that hair should never allowed to grow, and that strength has come back to same. இப்போ நம்முடைய பிரச்சனை தெலீலாலோ பெலிஸ்தர் அல்ல. இதே பெலிஸ்தரை போல தெலீலாலை போல தீய சக்திகள் உண்டு. அதுதான் நம்முடைய யுத்தம். But our problem is not Delilah or the Philistines, but there are so many spirits like Delilah and Philistines, and they are against us. நாம் படிச்ச பாடம் என்ன தெரியுமா? But what was the lesson that I learned? பெலிஸ்தர் மறந்தது போல பிசாசும் மறக்கிற சூழ்நிலைகள் உண்டு. As the Philistines forgot this secret, so also Satan might also forget this. பெலிஸ்தர் மறப்பார்கள், பிசாசு மறக்க மாட்டான் என்று சொன்னால் இந்த கதை எழுதி என்ன பிரயோஜனம்? இதுல இருந்து நமக்கு என்ன லாபம்? And if it is said the Philistines have not forgotten, even Satan has not forgotten, what is the use of writing this story, and what is the thing that we have to learn? சாத்தானுடைய ராஜ்யத்திலே ஓட்டைகள் உண்டு. And there is also a hole in the kingdom of Satan. அதை சாதகமா வைத்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். And having as an advantage of that, God will protect us. பாருங்க, சாத்தான் நம்மை அழிக்கும்படியாக தான் கண்காணிக்கிறான். Satan is always looking at us so that he may destroy us. இதுதான் மூன்றாவது பாயிண்ட். This is the third point. ஆனால் அதற்கு முன்னாடி, but before that, சாத்தான் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். நம்ம ஷேடோ பண்ணுகிற பிசாசு, நிழலை போல பின்பற்றுகிற பிசாசுகள் உண்டு. And there are so many evil spirits who always follow us like a shadow. நான் ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன், ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது பாஸ்கெட் பால் டீம்ல இருந்தேன் நான். I think I've already said this while I was studying in my school. I was in a basketball team. அப்போ ஒரு குறிப்பிட்ட மேட்ச்ல நிறைய தடவை பால பாஸ்கெட்ல போட்டேன். என்னால டீம் ஜெயிக்கிறது என்று
அந்த எதிர் டீம் அறிஞ்ச போது ஒரு காரியத்தை செய்தார்கள். On one particular match, I was just putting all the balls in a basket, and the team, they understood this, and they was always targeting ஒரு me. டீம்ல 5 பேர் இருப்பார்கள். In every team there will be 5. அந்த 5 பேர்ல ஒரு ஆளை எனக்காக நியமித்தார்கள். And among those 5, they appointed one person specifically for me. அந்த பந்து என்னுடைய கையில வந்து சேரக்கூடாது. That ball should never pass to me. அந்த பையன் அந்த பந்தே பார்க்க மாட்டான், என்ன மட்டும் பார்ப்பான். And that person, he will never look at that ball, he will just look only at me. நான் எங்க ஓடினாலும் எனக்கு பின்னாடி ஓடி இப்படியே பண்ணிட்டு இருப்பான், பந்து என் கையில வரக்கூடாது. Wherever I move, he will always try to defend it, and so that the ball might not come to me. இதே போல தான் பிசாசு செய்வான். So in the same way Satan will do it for ஆவிக்குரிய us. ஜீவிதத்தில் முன்னேறுகிறவர்கள், And all those who progress in the spiritual life, அவர்களை கண்காணிக்க காரணமே அழிக்கதான். and the only reason that he is looking at us, concerned about us, to இங்க destroy. வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், சின்ன பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறேன், நம்மை அழிக்க, நம்மை கெடுக்க பிசாசுகள் தீய நிழலை போல பின்னாடி எப்போ ஏமாற்றலாம், எப்போது அழிக்கலாம் என்று தேடிக்கொண்டே இருக்கும். Looking at everyone that are seated here, including the little children, I say unto you that there are so many evil spirits, they're always looking for some opportunity so that we might be destroyed. மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் ஆகையால் நமக்கு சத்ரு அதிகமா இருக்கிறது. Once again I like to emphasize that we are all enemies to Satan because we belong to the kingdom of heaven. ஆனால் இதுல சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? But one thing that is joyful is here. இந்த சாத்தான் யோபை பார்த்து விட்டு வருகிறான். The Satan he looks at Job and comes back. யோபினுடைய வேலியை பார்த்தான். He also sees the hedge of Job. ஆனா வேலியை பிடுங்க முடியலையே. But he was not able to pluck that hedge. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆமா வேலி போட்டுருக்கீங்க, நீ போய் தொடல வேலியே. And he said to the Lord, saying, yes, you have made an hedge around about him, but why was he not able to touch that hedge? ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அந்த வேலியையும் தொட முடியாது, அந்த ஆளையும் தொட முடியாது, அந்த வீட்டையும் தொட முடியாது, அவனுக்கு ஒன்றையும் தொட முடியாது. And without the permission of God, he cannot touch that hedge, he cannot touch that person, he cannot touch any of his family members, and he cannot touch any that belongs to அதே him. போல சாத்தான் நம்ம நிழலை போல பின்பற்றலாம், ஆனால் நாம் எல்லாரும் வேலி அடைக்கப்பட்டவர்கள். So also Satan might follow us as a shadow, but we are all protected under God. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். வேலி அடைக்கப்பட்டவர்களை ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் பிசாசு தொட முடியாது. He that toucheth you toucheth the apple of mine eye, and we have been protected by the hedge, and without the permission of God, Satan can never ever touch us. சாதாரண பிசாசு அல்ல, சாத்தான் அந்த ராஜ்யத்தினுடைய பிரதானமான பிசாசு தான் யோபை பார்க்க போகிறான். தொட முடியவில்லை, வீட்டை தொட முடியவில்லை, ஒன்றையும் தொட முடியவில்லை. And this Satan is not an ambassador of the kingdom of Satan, but he is the chief of the Satan, and he himself was not able to touch that hedge without the permission of God. அப்போ பரலோகத்தினுடைய கண்காணிப்பு எவ்வளவு பாதுகாப்பான கண்காணிப்பு. And see the surveillance of the kingdom of heaven, how protected and how safe it is. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஒருவரும் என் கையிலிருந்து பறிக்க முடியாது. I know my sheep, and no one can ever pluck them out of my hand. அப்படி இருக்கும்போது நரகம், பாதாளம், பிசாசு நம்மை கண்காணிக்கிற காரணம் என்ன? So if that be so, what is the reason hell, Satan and all the world is always attentive to us? அதுதான் மூன்றாவது குறிப்பு. That is the third point. பிசாசுடைய தொழிலே அழிவை உண்டு பண்ணுவதுதான். The very business of Satan is to make destruction. அவனுடைய திட்டமெல்லாம் அழிக்கணும் தான். And all his plans is to destroy. இப்ப பாருங்க, இந்த பிசாசு சாத்தான் உலகமெங்கும் சுற்றி தேவ சமூகத்துக்கு வரும்போது எதுக்கு வந்தானங்க? So when we see the Satan, he goes to and fro throughout the earth, he goes to the presence of God, but why did he ever go there? பிசாசுக்கு பல பெயர்கள் உண்டு, அதில் 3 பெயர்களை சொல்லுகிறேன். Satan has many names, but I would like to say 3 of those names. ஒன்று, அவன் சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். And one thing, he is tester, tempter. அப்ப அந்த சோதனைக்காரன் என்ன செய்வான்? So what will this tempter do? நம்முடைய பேருக்கு விரோதமாக பரலோகத்துல ஒரு ஃபைலை திறப்பான். And against our name he will open a file in heaven. அப்ப உங்க பேர்ல அவனுக்கு ஒரு ஃபைல் வேண்டும். So in your name he needs a file. உங்க பேர்ல பரலோகத்துல ஒரு கேஸ் ஓபன் ஆகணும். And in your name there should be a case opened in heaven. சமீபத்துல ஒரு பிரதர் சொன்னார்.
Recently one brother said to me, என்னுடைய பேருக்கு எதிரில் நான் இருக்கிற கம்பெனில ஒரு ரெட் அலர்ட் இருக்கு. காரணம் எனக்கு என் விஷயத்துல ஒரு கேஸ் க்ளோஸ் ஆகல. And against my name in my company there is a red light that is towards me, because against me there is a case that is open, it is not closed. அதே போல பரலோகத்துல நம்ம பேர்ல ரெட் கலர் வரணும், அலர்ட் வரணும், இவன் ஆபத்துக்குரியவன் என்று சொல்லும்படியாக நம்முடைய பேர்ல ஒரு கேஸ் ஓபன் பண்ணும்படியா சோதனைக்காரனாக வருவானோ. So also in heaven against us there should be a case opened us, and there should be a red light alerting saying this is a dangerous person, so that he comes as a tempter, so that this case might be opened. தேவனுடைய ஞானத்தை பெறாமல் நாம் சோதனைக்கு உட்பட்டால், சோதனைக்கு ஒப்பு கொடுத்தால், without receiving the wisdom of God, if we are in this temptation, நாம் ஏமாற்றம் அடைந்து சிக்கிவிட்டோம். we are being deceived and we are being trapped. இதே சோதனைக்காரன் அக்யூசராக, அதாவது குற்றப்படுத்துகிறவனாக மாறிவிடுவான். And this same tempter, he will become accuser. இப்ப பாருங்க, உலகமெங்கும் சுற்றி சுற்றி திரிந்தான் நாம் பிசாசு. So when we see the Satan is going to and fro through this earth. எதற்காக? Why? இந்த பரிசுத்தவான்களை சோதிக்க, அவர்களுடைய குற்றங்களை கண்டுபிடிக்க, அந்த குற்றத்தை ஃபைல்ல எழுதி பரலோகத்துக்கு கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக காட்டு. So that he might tempt all the saints, and somehow he might record this trial and that sin or fault, and he will open a case in heaven. ஒருவேளை பைபிள்ல எழுதப்படல, ஆனால் இப்படி யூகிப்பது சரியா என்று சிந்திக்க ஒரு ஆகாரமாக சொல்லுகிறேன். Though it is not written in the Bible, but I say it as so that we might imagine or just consider. யோபு குற்றமற்றவன், தேவனை பயப்படுகிறவன், உத்தமன். Job is blameless and is upright and is upright before God. ஆனால் யோபு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறார். ஒருவேளை குடித்து தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி எல்லாம் பலி செலுத்த, அர்த்தம் பிள்ளைகள் அவ்வளவு சரியில்லை. And he every morning he will offer sacrifices to in every name of the children. Perhaps they would have drunk and they would have despised God in their heart. The meaning is their children are not good. அப்ப யோபுவை கவனித்ததான சாத்தான் பிள்ளைகளையும் கவனித்திருப்பான். So this Satan who always watched Job, he also might have watched the children of Job. அங்குமிங்கும் சுற்றி திரிகிற சாத்தான் ஒவ்வொருடைய பலவீனங்களையும் குற்றங்களையும் கண்டுபிடித்து எழுதி ஃபைலை ஓபன் பண்ணி பரலோகத்துக்கு போய் அவர்களை குற்றப்படுத்துறான் நம்முடைய தொழில். And Satan's business is he that goes to and fro throughout this earth. He will also look at the weakness of every people, and he might accuse them, and he might open a file in heaven against them. உங்களை கேட்கிறேன், I ask you, உலகம் ஃபுல்லா சுற்றி வருகிறான் பிசாசு. Satan is going round and round this whole world. அதுக்கப்புறம் சிங்காசனத்துக்கு போகிறான். And after that he goes to the throne of God. அதற்கு பிறகு என்ன செய்வான்? And after that what will he do? திருப்பியும் உலகம் ஃபுல்லா சுற்றுவான். And again he will come and go around the world. எதற்காக? Why? கண்டுபிடித்த குற்றங்களை வைத்து பரலோகத்தில் நம்மை குற்றவாளிகளை மாற்றி அழிவை பரலோகத்திலிருந்து சட்டபூர்வமாக பெற்றுக்கொண்டு நம்மை அழிக்கும்படியா இரண்டாவது சுற்றி வருவான். And he will record all the faults and errors and sins in our life, and he will go to heaven, and he will open a case or file in heaven, and he will bring that punishment back again so that he might bring it to us. ஆகையால் முதலாவது அவன் சோதனைக்காரன். First he is a tempter. இரண்டாவது குற்றப்படுத்துகிறவன். He is secondly is an accuser. மூன்றாவது அழிக்கிறவன். Thirdly he is a destroyer. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read John's Gospel chapter 10 verse 10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் பாருங்க, இது யாரை பற்றி சொன்ன வார்த்தை இது? so about whom these words are said? நம்முடைய எதிராளியாக சாத்தானை பற்றி தான். It is said about our enemy Satan. இதுல கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? But one point that we have to consider is, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே ஒழிய வேற ஒன்றுக்கும் வருகிறது இல்லையா? வேற வேலையே கிடையாது. அழிக்கணும், திருடணும், கொல்லணும், இது ஒண்ணுதான் அவனுடைய வேலை. The thief's business is nothing but he cometh not but for to steal and to kill and to destroy. அப்ப அவன் சுற்றி திரிகிற நோக்கமே அது ஒன்றுதான். பரலோகத்துக்கு போய் தேவனுக்கு முன்பா நிற்கிற அந்த நோக்கமே அது ஒன்றுதான், நம்மை அழிக்க வேண்டும். The only purpose that he is going around and around this world is to find all the
falls, and the only purpose that he goes to heaven is to get the punishment and to destroy us. இப்ப பாருங்க, சுற்றி திரிந்து வந்தான், யோபுவை கவனித்தான், பரலோகத்து போகிறான். And he went to and fro this earth, and he considered Job, and he went to heaven. ஆண்டவர் கேட்கிறார், நீ யோபுவை கவனித்தாயா? And God also asked Satan, have you considered my servant எவ்வளவு Job? கரெக்டா இருக்கிறேன், நான் பயப்படுறான் பார், உத்தமனா இருக்கிறான் பார். And God said, he is so upright, he is fearful about me, and he escheweth evil. அதை பற்றி சாத்தானுக்கு அதாவது ஒரு பாராட்டுதலும் கிடையாது. ஆமா, நல்ல மனுஷன், ஒரு வார்த்தை அவன் வாயை திறந்தாலே அவனை அழிக்கணும், அதுக்கேற்ற வார்த்தை தான் வருது வெளியே. And about all the goodness of Job, there was not even a single appreciation about the character of Job, but the only purpose that Satan has, he has to destroy Job. ஆமா, நீங்க வேலி போட்டா எல்லாரும் தான் சோத்திரம் பண்ணுவாங்க, எல்லாரும் தான் பயப்படுவாங்க. வேலியை பிடுங்குங்க, என்ன உள்ள போ விடுங்க, நான் தொடறேன், அப்ப பாருங்க என்ன பண்ணுவாங்க. Yes, it is true that you have made a hedge around about him, and yes, it will be true that he will praise him, but give me permission and remove that hedge, and I will touch him and see what he does. அப்ப அவனுடைய பிளான், அவனுடைய திட்டம், அவனுடைய மனது அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், பரிசுத்தவான்களை அழிக்க வேண்டும், தேவனை அழிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை அழிக்க வேண்டும், சபைகள் அழிக்க வேண்டும், தேசங்கள் அழிக்க வேண்டும், ஆத்துமாக்கள் அழிக்க வேண்டும், எல்லாம் அழிவுதான் அவனுடைய மைண்ட்ல இருக்கு. So his plan and his purpose and every business of him is to destroy his people, destroy everyone against God, and to destroy nations, destroy church. Everything about him is destruction. நான் ஒரு ராத்திரி ஜெபத்துல ஒரு காரியத்தை சொன்னேன். I said this point in a night prayer. சுவிட்சர்லாந்துல ஜெனீவா என்கிறதான ஊர்ல, in Switzerland there is a city called Geneva. அதுல உலகத்திலேயே பெரிய சயின்ஸ் லேப் அங்கதான் இருக்கு. And there was a biggest science lab in the whole world. அதுக்கு பேர் வந்து CERN, CERN. The name of that lab is called CERN. அதுல இந்த உலகம் எப்படி உண்டாயிருக்கும், அணுவை எப்படி பிரிக்கலாம் என்கிற, இந்த உலகம் எப்படி உருவாயிருக்கும் என்கிறதான ஆராய்ச்சியை செய்கிறார்கள். And in that lab they did a research how this world was formed, how this atom can be split. ஆனால் சில வேத நிபுணர்கள், விஞ்ஞானிகள், கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், அங்க சில ரகசிய ஆராய்ச்சிகள் நடக்கிறதா. But however, some Bible scholars and Christian scientists, they said there are some secret research that is being happening there. சாத்தானே அந்த மண்டலத்திலிருந்து இந்த மண்டலத்திற்குள் எப்படி கொண்டு வரலாம். And they were researching, saying how we can bring Satan from that dimension to this dimension. அந்த மண்டலத்தில் இருக்கிறதான ஆவிகளோடு இங்கே இருக்கிற நாம் எப்படி தொடர்பு கொள்ளலாம், இதெல்லாம் இந்த ஆராய்ச்சியில நடந்துட்டு இருக்காங்க. And there is a research happening there, how from we who are in this dimension, how we can communicate with those spirits in that dimension. அதாவது இந்த மண்டலத்திற்கும் அடுத்த டைமென்ஷனும் இடையில் எப்படி போர்ட்டல்ஸ், எப்படி வாசலை திறக்கலாம், அது அந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கு. And research is happening how they can open portals wherein people from this dimension, they can communicate with the spirits from that dimension. அதுல அந்த ஆபீஸ்ல, அந்த சுவிட்சர்லாந்து அந்த மெயின் ஆபீஸ்ல காம்பவுண்ட்ல 12 அடி உயரத்துல ஒரு பெரிய சிலை இருக்கிறது. And in that main campus, in that main office, there is a 12 feet statue there. அது இந்தியாவுல பிரதானமாய் வழிபடுத்து வருகிறதான ஒரு சிலை, ஒரு தேவனுடைய சிலை. And that statue or the idol is the idol of the famous God that is being worshipped in India. அந்த தேவன் அழிக்கிறவர் என்று இந்து கொள்கையை சொல்லுகிறது, அழிக்கிறவர். And even the Hindu principles, they said that name of that God is a destroyer. அப்போ ஆனால் அவர்களை கேட்டால் என்ன சொல்லுகிறது, எதற்கு அழிக்கிறார் தெரியுமா, மறுபடியும் சிருஷ்டிக்கும்படியா அழிக்கிறவர். And they say why he destroys, because he should recreate. அப்ப அந்த அர்த்தம் என்ன தெரியுமா, சாத்தான் வரப்போகிறான், Satan is going to come, பேரழிவு வரப்போகிறது, there is going to be mass destruction. இந்த சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் சொல்லுங்க என்ன தெரியுமா, so all those who follow Satan, what do they say? இன்றைக்கு உலகத்தினுடைய ஜனத்தொகை 700 கோடி, and now the world population is 7 billion. ஆனால் இந்த அழிக்கிறவன் 500 கோடி ஜனங்களை அழிக்க போகிறார்.
But this destroyer is going to destroy 500 crores. யோசிச்சு பாருங்க, அவருடைய கணிப்பின்படி இந்த 7 வருஷத்துல 500 கோடி ஜனங்கள் சாகணுமா. And according to their calculations, 500 crores of people are going to die. இப்படி அழித்தால் தான் மறுபடியும் சிருஷ்டிக்க முடியும். Only when we destroy in such a degree, then we can recreate. ஆனால் அதுல ஒரு பொய் இருக்கு. However, there is a lie in that. Destroying only to recreate, அதாவது மறுபடியும் சிருஷ்டிக்கும்படியாக அழிக்கிறவர் என்று சொல்வது பாதி உண்மை பாதி பொய். When he says he destroys so that he might recreate, it is half true and half false. பிசாசுக்கு அழிக்கிற வல்லமை உண்டு, சிருஷ்டிக்க வல்லமை இல்லை. Satan, he has the power to destroy, but he has never a power to create. நம்முடைய தேவன் மாத்திரம் தான் சிருஷ்டிக்க வல்லமை பெற்றவர். It is only a God who has the power to create. அப்போ இந்த சாத்தான் அழிவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். சுற்றி திரிகிற காரணமே அதுதான். So the Satan is doing all this destruction, and the very purpose that he is going to and fro is for this. அப்போ நமக்கு விரோதமா எப்படி கிரியை செய்வான் தெரியுமா? So how do we know that he works against us? சோதனைக்காரனாய் வந்து, he comes as a tempter, அதுக்கப்புறம் சிங்காசனத்துக்கு குற்றப்படுத்துகிறவனாய் சென்று, and he goes to the throne as an accuser. அழிவை பெறுவான். He will get the destruction. அது எப்படி தெரியுமா? How is that? இயேசுவே நமக்கு விரோதமாய் பரிந்து பேச முடியாத ஒரு ஸ்தானத்துக்குள்ள நம்மை சோதனைக்குட்படுத்தி தள்ளுவான். And he will cast us and he will corner us into a trial wherein Jesus himself cannot intercede on our behalf. ஆபிரகாம் சோதோமுக்காக பரிந்து பேசினான். Abraham, he interceded for Sodom. ஆண்டவரே, நீதிமான்களையும் துன்மார்க்கரோடு சேர்த்து அழிப்பீரோ? Abraham, he said, "Oh Lord, will you also destroy the righteous along with the wicked?" 50 நீதிமான்கள் சோதோம்ல இருந்தா அவங்களை அழிச்சிருவீங்களா? If there happen to be 50 righteous person in Sodom, will you also destroy them? இல்ல, அழிக்க மாட்டேன். God said no. அப்போ ஆபிரகாம் புரிஞ்சது, ஓ அப்படி என்றால் 50 பேர் கூட இல்லையா, அப்ப 45 பேர். And then Abraham understood, saying, so there are not 50 people, but if at all there is 45. இப்படியே நம்பரை குறைத்து 5 பேர் இருந்தா அழிப்பீர்கள், அப்ப கூட ஆண்டவர் இல்லைன்னு சொல்றாரு. And after he decreased the numbers, and finally came 5 people, and even God said, even if there are 5 people, I will not destroy. இதிலிருந்து புரிகிற பாடம் என்ன தெரியுமா? From this, what is the lesson that we can learn? சோதோமுக்கு பரிந்து பேச ஆள் இருந்தது, பரிந்து பேச பாயிண்ட் இல்ல. And there was a person who was able to intercede for Sodom, but there was not a point to intercede. அழிக்கப்பட்டது. It was destroyed. இது போல நமக்கு ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார். So also God intercedes on our behalf. ஆனால் நம்மை குற்றப்படுத்தக்கூடியதான ஒரு ஓரத்துக்குள் திருப்பி இயேசுவாலேயே பரிந்து பேச முடியாத ஒரு ஓரத்துக்குள் தள்ளி அவன் அழிவை சம்பாதித்து நம்மை அழிப்பான். அதுதான் அவனுடைய ப்ராஜெக்ட். And his project is so that he might somehow corner us into a great trials and very great trials, so that Jesus himself cannot intercede on our behalf, and finally he will get the punishment and destroy us. பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, before St. Paul was saved, எப்படி ரோம அரசாங்கத்துக்கு சென்று கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியா லெட்டர் வாங்கினாரோ, as he received documents and all the authority from the Roman government to destroy the Christians, இதே போல தேவ ஜனங்களை அழிக்கும்படியாக பிசாசு சிங்காசனத்துக்கு சென்று அனுமதியை பெற்றுக் கொண்டிருக்கிறான். அதற்காக தான் குற்றப்படுத்துகிறான். So also Satan, he goes to the government of God, to the throne of God, and he receives letters and all the authorities so that he might destroy us, and he is accusing us before him. இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற நாம், குற்றப்படுத்தப்பட்ட நாம் தாழ்த்துவது, பாவ அறிக்கை செய்வது, சுத்திகரிப்பது, தேவனோடு நெருங்குவது எவ்வளவு முக்கியம். இது செய்யாவிட்டால் நிச்சயமா அழிவு வரும். If that be so, how much important it is for us who have been seated here, so that we who have been accused, and we should humble ourselves, and we should ask forgiveness of God, and so that we might be reconciled with God. இதெல்லாம் கண்டு கொண்டு இருக்கிற ஆண்டவர் தான் இவ்வளவு தீவிரமாக நம்மோடு அவர் இடைப்பட்டு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறார். And seeing all these things, God is working vehemently so that he might somehow intercede for us, and somehow he might turn us back to him. தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார். He speaks to us through prophecies. சில விபத்துகள் மூலமாய் பேசுகிறார். Through accidents he speaks to us. பிரசங்கங்கள் மூலமாய் பேசுகிறார். Through sermons he speaks to us. சொப்பனங்கள் மூலமாய் பேசுகிறார். Through dreams. அப்போ
சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளை சொன்ன, நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். Recently a young girl, she had a vision. அதுல ஒரு மனுஷன் ரெயின் கோட், ஒரு ஹுட், அந்த தலையை மூடுறதுக்கு ஒரு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு அப்படி இருட்டுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறான். அவன் பக்கத்துல இந்த அமரர் ஊர்தி என்று சொல்வார்கள், இந்த சவ பெட்டியை கொண்டு போற அந்த வண்டி, அந்த வேன் பிளாக் கலர்ல அது இருக்குது. பேக் சைடுல அந்த டிக்கி திறந்திருக்கு. அப்படி அந்த இந்த ஆள் மட்டும் அந்த வண்டியை கொண்டு வந்து வண்டி பக்கத்துல அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறார். And she saw in the vision a person, he was putting on a raincoat and a cap around in his head, and next to him he brought a vehicle where people carry the dead bodies, and that box was opened, and this person was looking at that house. அப்ப நான் சொன்ன, ஜாக்கிரதையாரு, எல்லாம் ஃபேமிலி எல்லாரும் எழுப்பி ஜெபம் பண்ணவை, ஏதோ ஒரு அழிவு வரப்போகுது, கேர்ஃபுல்லா இரு. And as soon as she said to me, I told her, be careful, be vigilant, you wake up all your family members and you start to pray, because there is going to be a destruction that is going to happen to your family. யாருக்கு அப்படி அழிவு வருதோ, உங்களுக்கு எனக்கு கண்டிப்பா பிசாசு குறி வைத்து பிளான் வைத்து அழித்தால் தான் அவனுக்கு நிம்மதி. Whether it happens to others or not, Satan's only purpose and only plan is somehow he has to destroy us and to kill us, and then only he will have the rest. ஆனால் மறுபக்கத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை என்ன? But on the other side, what is the aspect of the kingdom of heaven? இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாக்குறேன். Behold, I create everything new. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. All things have been passed away, everything have become new. இது சாத்தானுக்கு நேர் விரோதமான காரியம் அது. And this is just direct opposite to the plan of Satan. பிசிக்ஸ்ல ஒரு பிரமாணம் உண்டு, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். In physics there's a law called second law of thermodynamics. அதனுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? Well, the brief or the crux of that law is, இந்த பூமியில், இந்த அண்ட சராசரங்கள், இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாமே அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. all things in this whole universe, it is headed towards destruction. ஒரு நாள் இந்த முழு உலகமும் அழிக்கப்படும். அதான் அதனுடைய சுருக்கம். One day everything in this whole universe is going to be destroyed. That is the essence of that law. எல்லாவற்றுக்கும் ஒரு உயிர் உண்டு, ஒரு நாள் அதற்கு ஒரு சாவு உண்டாகும். For everything there is a life, but for everything at one day it has to destroy. நம்ம போடுற Dress-ஆ இருக்கட்டும், நம்முடைய சரீரமா இருக்கட்டும், ஒரு மைக்ரோஃபோனா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், நம்முடைய சொத்தா இருக்கட்டும், முழு பூமியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் இருக்கு, ஒரு நாள் முடிவு வர போகிறது. If it be a dress, or it might be a body, it might be a house, it might be sun or moon, and everything in this universe, everything has a life and everything has to die one day. ஆனால் However, இந்த முழு பூமி, முழு உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கும்போது, அதற்கு மாறாக அழிக்கப்படாமல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான ஒரே ஒரு காரியம் உண்டு இந்த பூமியில். when the whole universe is going headed towards destruction, just direct opposite to that, there is another thing that is growing towards life. அதுதான் மனுஷனுடைய ஆத்துமா. That is the soul of man. அதுவும் எல்லாருடைய ஆத்துமா அல்ல, தேவனண்டை வந்த ஆத்துமா. And then that too is not every soul, but all souls that come towards God. இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா. And these are the souls that are saved by Jesus. இந்த ஆத்துமாக்கள் மட்டும் தான் பாதுகாக்கப்பட்டு இந்த சட்டத்துக்கு விரோதமாக அழிக்கப்படாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Only these souls are being protected by the truth and the doctrines, and it is growing in life and not be destroyed. யாருடைய ஆத்துமா தேவனால் பாதுகாக்கப்படுகிறதோ, all those souls who are being protected by God. நாம் இன்றைக்கு பாடினோமே, மாலின்யப்பட்டிடாது ஓடிடுக, தீட்டுப்படாமல் ஓடுவோமே. யாருடைய ஆத்துமா தீட்டுப்படாமல் பாதுகாக்கப்படுகிறதோ, as we sang today, all those souls who run without being defiled. தீட்டுப்பட்டால் யார் யார் சீக்கிரமே ஆண்டவரண்ட இயேசுவண்ட சென்று மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுகிறார்களோ, and all those, though they be defiled, if they go to Jesus and they ask forgiveness and be reconciled with him, அந்த ஆத்துமா அழிவுக்கு விரோதமாக அழிக்கப்படாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். and that soul will grow against the destruction, and it will grow towards life. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. நாம் பாக்கியவான்கள். We are blessed. எத்தனையோ பேர், எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய ஆத்துமா அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது, when so many billions of people and souls, they are headed towards destruction, நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் ரட்சித்தார்.
God has saved our souls. என் ஆத்துமாவை கர்த்தர் ரட்சித்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who said, say my soul God has saved, lift up your hands. பெரிய அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். God has protected from great destruction. ஆனால் சாத்தான் விடாது. But however Satan will not leave கைகளை us. கீழே போடுவோமாக. Let us put down our hands. உலகம் எங்கும் சுற்றி கொண்டு வருகிற சாத்தான் உங்களுடைய வீட்டையும் ஃபெய்த்தோமையும் சுற்றி உங்களையும் சுற்றி வருவான். And this Satan who goes to and fro through the earth, he will also come around your house and family and the faith home. இவனை விடக்கூடாது. We should not leave him. இவளை அழிக்க வேண்டும். நீங்களே பல தரிசனங்களை பார்த்திருப்பீர்கள். You yourselves have seen so many visions. சொப்பனத்துல வருவான் சத்துரு. He will come in your dream. உன்னை கொல்லாம விட மாட்டேன். I will never go without உன்னை killing you. அழிக்காம விட மாட்டேன். I will not go without destroying you. என்னமோ சொல்லட்டும். Whatever he might say. அந்த பிசாசுடைய ராஜ்யத்தை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். More than the kingdom of that Satan, our God is greater. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருவான். ஆனா அந்த அழிவின் மத்தியில், அந்த திருடுத்தன்மையின் மத்தியில், அந்த கொல்லுகிற முயற்சியின் மூலமாக நாம் அழிக்கப்படுவதில் வளர போகிறோம். ஆமென். And he has come to steal and to kill and destroy. But even in the act of destroying and killing, we will not be destroyed, but rather we will grow. திருட வருகிற அந்த சோதனைக்காரனை பார்த்து, looking at the tempter who comes to steal, ஆண்டவர் நம்மை பற்றி சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். see the promise God says about ஒருவனும் இந்த ஆடை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. no one can ever pluck this person from me. ஒருவனும் இந்த ஆட்டை என் பிதாவினுடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. no one can pluck this lamb from the hand of my father. ஒப்பு கொடுப்போமாக. let us submit. ஆண்டவருடைய அடைக்கலம் தேடி ஓடி வந்தவர்கள் கர்த்தருக்குள் களிகூறுவோமாக. they that have come to the Lord as a refuge, let us rejoice in the Lord. உன் குடும்பம் வேலி அடைக்கப்பட்ட குடும்பம். your family is a family that is hedged around. அமெரிக்காவின் ஜனாதிபதிக்கு இல்லாத பாதுகாப்பு இந்த குடும்பங்களுக்கு உண்டு. and you have a protection that even the president of America do not have. சாத்தான் அந்த வேலியை பார்த்து விட்டான். Satan has seen that hedge. தொட முடியாது. he can never touch. தாண்டி வர முடியாது. he can never cross. அந்த வேலி தான் தூதர்களுடைய காவல். that hedge is the protection of the angels. அந்த வேலி தான் உங்க வீட்டை சுற்றி இருக்கிற தேவ சமூகம். that hedge is the presence of God that is around your house. அந்த வேலி தான் இயேசுவின் இரத்தம். that hedge is the blood of Jesus. அந்த வேலி தான் நீங்கள் செய்கிற குடும்ப ஜெபம். that hedge is the prayer, family prayer that you do. சிறு மந்தையே பயப்பட வேண்டாம். oh little flock, fear not. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் ராஜ்யத்தை நமக்கு தரப்போகிறார். ஹalleluya. whatever struggles might come, God is going to give us the kingdom. நாம் ஜெயிக்க ஆரம்பித்தவர்கள் பூர்ண ஜெயத்தை சம்பாதிக்க தான் போகிறோம். we have started to get the victory. we are going to inherit the perfect victory. காயப்பட்டவர்கள் பயப்பட வேண்டாம். all those who are wounded, do not fear. கர்த்தர் அந்த காயத்தை கட்டுவார். the Lord shall பாவ அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் நெருங்கினால் போதும். if we confess our sins, if we draw near to him in his தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் போதும். if we humble ourselves and kneel, that is enough. கர்த்தர் யுத்தத்தை அவர் பக்கமாய் திருப்புவார். the Lord will turn the battle towards him. உன்னை ஒடுக்குகிற பிசாசை விரட்டுவார். he will threaten the Satan that afflict you. ஷரபானி அன்டடா ஓரியபா சந்துடங்கர மந்திடா கலௌ ஷபானா மங்கரா துடாரபா ஓரியபா ஷபக துடங்கல மங்கர மானி அன்டரே. Thank you Lord. Thank you Jesus. Praise. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். let us close our eyes and we are going to hear a verse being read. ஒரு காலம் ஒரு பைபிள்ல ஒரு சூழ்நிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. in the Bible it is said about a situation. இந்த பிசாசும் சாத்தானுடைய ராஜ்யத்தை சேர்ந்த தீய சக்திகள் and the Satan and all the evil powers that belong to his kingdom, எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டான். and he has captured all the nations. எல்லாமே எங்களுடைய கண்ட்ரோலுக்குள் தான் வந்திருக்கிறது. everything has come under our control. ஆனா ஒரு குறிப்பிட்ட நகரம் தான் பிடிக்க முடியவில்லை. but one particular city they are not able to capture. அந்த நகரத்துடைய பெயர் சியோன். that name of that city is Zion. ஒரு நாள் இந்த பூமியை ஆளுகை செய்கிறதான அந்தகாரத்தின் ராஜாக்கள் எல்லாம் இந்த சியோனை சுற்றி வந்ததா. and one point of time all the kings of this darkness in this world, they came around this city. அதென்ன சியோன்? what is that Zion? அது என்ன பிடிக்க முடியாது. why can't we ever capture it? நம்ம போவோம் பார்ப்போம். let us go and try. பிடிக்க போகிறோம். see how we can going to capture. அப்படி பிடிக்க வந்தார்களாம்.
They came to capture கண்களை God. மூடி அந்த வசனங்களை கவனிக்க போகிறோம். Let us close our eyes and let us hear that verse. 48ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். Psalms 48, let's read verse 1 to 3. அந்த நகரத்துக்குள்ள தான் நாம் இருக்கிறோம். And we are in that city. கண்களை மூடி கேளுங்கள், நகரவாசிகளே கேளுங்கள். All the inhabitants of the land, hear it. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். தேவன் அதன் நகரத்தில் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். God is known in our palaces as a highest refuge. இப்ப பாருங்கள், இந்த ராஜாக்கள், பூமியின் அந்தகாரத்தின் ராஜாக்கள் சுற்றி வருகிறார்கள். So now all the kings of this dark world, they come around. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். The next verse. இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். ஏகமாய் கடந்து வந்தார்கள். சீயோனை பார்க்கும்படி அதென்ன பிடிக்க முடியாது, பார்ப்போம் போவோம். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்சீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த தர்சீஷின் கப்பலை வைத்து இந்த ராஜாக்கள் சுற்றி வந்தார்கள். அந்த சீயோனுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் வெறிய யுத்தம் பண்ண வரவில்லை. அவர்கள் கண்டார்கள் அந்த நகரத்தை, அவர்கள் பிரமித்தார்கள், ஓடி போனார்கள். பிரசவ வேதனை உள்ள ஸ்திரீக்கு வேதனை வந்தது போல் அவர்களுக்கு வேதனை வந்தது. ஓடி போக முடியவில்லை. போகிற கப்பலை ஆண்டவர் கீழ்காற்றினால் உடைத்து போட்டார். தேவனுடைய ஜனங்களே, தேவன் இந்த பாதுகாப்பை தான் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உள்ள இருந்தால் போதும், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அந்த பாதுகாப்பில் கலிகூறுவோமாக. Thank you, Jesus. Stotram Yeshua. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Lord. We thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Lord. Stotram Yeshua. Thank you, Jesus. Praise you, Jesus. Shabaka tudankara manka tudakara shabakara baliana nirabau shabaka tudankara sarabaliana mantuda. அபிஷேகம் பெற்றவர்களே, all those who are anointed, இந்த பாதுகாப்பு உங்களை சுற்றி இருக்கிறது மாத்திரமல்ல, not only this protection is around you, அந்த அடைக்கலமா இருக்கிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். and God who is that refuge, he is within you. அவர் சாத்தான் கிட்ட வரும்போது அவர் உள்ளே இருந்து எட்டி பார்ப்பார். And when Satan comes near you, he will peep out and see that Satan. ஓடி போ, இந்த ஏரியாவுக்கு வராது என்று அவர் யுத்தத்தை பொறுப்பெடுப்பார். Will say, flee, go out and do not come into this area. பலவீனமான ஆடே, நீ பாக்கியவான், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். Oh, thou art weak, you are more strengthened because God is in you. யுத்தம் அவருடையது. The battle is the Lord. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater. கெச்சிக்கிறவன் சுற்றி திரிகிறான், உனக்குள்ள ஒருவர் கெச்சிக்கிறார் தெரியுமா? He that is going around, but there is a person who is roaring within you. இந்த சிங்கம் அந்த சிங்கத்தை விழுங்கி போடும். This lion shall devour that lion. பரிசுத்த பவுல் ஒரு முறை இப்படி சொன்னார். Saint Paul said like this once. கர்த்தர் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தார். God made me to escape from the mouth of lions. என்ன அர்த்தம்? What is the meaning? இந்த பரிசுத்த பவுல் சிங்கத்துடைய வாய்க்குள்ள போய் வெளியே வந்தாராம். He says that Saint Paul, he went to inside the mouth of lion and he came out. அந்த சிங்கம் ஏன் வாயை மூடவில்லை? Why was that lion was not able to ஏன் பவுலை விழுங்கவில்லை? Why was it not able to swallow Paul? பவுலுக்குள்ள ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. Because there's a greater lion inside Paul. அந்த சிங்கம் நமக்குள்ள இருக்கிறார். And that same lion is within us. அவர் அந்த சிங்கத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறவராய் இருக்கிறார்.
விட்டு அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். He is a God who protects and sanctifies so that the destruction of பிசாசு ஃபைலை ஓபன் பண்ணுகிறான், தேவன் ஃபைலை க்ளோஸ் பண்ணுகிறவரா இருக்கிறார். Satan opens the file but God closes the file. பிசாசு குற்றப்படுத்துவான், இயேசு கழுவுகிறவரா இருக்கிறார். Satan accuses us but God washes us. அவர் நம்மை நீதிகரிக்கிற கர்த்தர். He is a God who justifies us. நம்மை கோர்ட்டுக்கு அவன் கூட்டிக் கொண்டு போகும்போது இயேசு நம்மோடு கூட வருவார். ஆமென். And when he takes to the court, Jesus will come along with us. நம்முடைய பாவங்களை அவர் மாற்றி போடுவார். He will change our sins. பிதாவுக்கு முன்பாக நான் இரத்தத்தை சிந்தினேன், இவர்களை நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை அவர் கழுவி பாதுகாக்க நீதி உள்ளவராக இருக்கிறார். And he is a righteous God and he will wash us. And he said he will before the Father, he said, I will shed the blood for this person. He is my child. I will protect him. நீ பலவீனமா இருந்தாலும் நீ கவலைப்படாதே, உன் பட்சத்தில் இருக்கிறவர் பெரியவர். Though you are weak, do not worry, because he that is on our side is greater. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளே வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளே வரும் பொழுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளே வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளே வரும் பொழுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளே வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி ரெண்டு நிமிடம் கொடுக்கிறேன். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க. இந்த வல்லமை உங்களை பாதுகாக்க போகிறது. இந்த பெறப்போகிற இந்த அக்கினியும் வேலியாய் மாறப் போகிறது. யார் யார் கர்த்தருக்குள் நெருப்பா இருக்கிறீர்களோ உங்களை எந்த வல்லமையும் கிட்ட வர முடியாது. இந்த ஒரு நெருப்புக்கு பிசாசு பயப்படுவான். Tirabau shabara bala tudarabana sandiram denangala basatidankara itirimina satudankala mankara tura. Shabara bala katida kara sabala bana mankatida. Jesus.
கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை வேலி அடைத்திருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிற்பகல் நடக்க போகிற யூத் மீட்டிங் சண்டே ஸ்கூலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு வராதவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, நடவடிக்கை நன்றியோடுமை துதிக்கிறோம் சாமி. எவ்வளவோ ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே இந்த நாட்டில் காணப்பட்டாலும் இயற்கையும் ஆண்டவரை மீறி தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த சிறிய கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இயற்கையினுடைய எவ்வளோ சீற்றத்தின் மத்தியில் கடந்து வந்ததான தேவனுடைய பிள்ளைகளை நீ சும்மா விடுவதில்லை சுவாமி. ஆண்டவரே, நித்திய ஆசீர்வாதத்தோடு கூட அவர்களை நீர் ஆண்டவரை அனுப்புகிற தேவனா இருக்கிற அப்படின்னா ஸ்தோத்திரம். வந்ததான எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே பெரிதான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எல்லாரும் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பாடல்கள் பாடி நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதன் மூலமாக உள்ளதான ஒரு ஆசீர்வாதத்தையும் இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்ள கிருபை தந்தி, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சியான மக்களுடைய ஜீவித்து செய்த சகல ஆண்டவரே நன்மைகளையும் மகிமைப்படுத்தும்படியாக கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நீர் எங்களோடு பேசிதான நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் நீர் அவ்வப்போது எங்களை ஆண்டவரே எச்சரித்து எங்களை உம்மோடு கூட ஒட்டி கொள்ள உம்மோடு கூட ஆண்டவரை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடதான நல்ல ஆழமான உபதேச சத்தியங்களை இந்த நாட்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறீரே. அது எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே அல்லல் தட்டாதபடி கேட்கிற சத்தியத்தை கேட்டவாறு ஜீவிக்க முடியாக தேவ ஜனங்கள் இந்த நாட்களை சத்திய உபதேசங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறவர்களாய் அந்த ஒப்பு கொடுக்கிற சத்தியத்தை கேட்டவாறு ஜீவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். கடைசி காலமா இருக்கிற அப்படின்னால் பிசாசானவன் ஆண்டவரை சுற்றி திரிகிறவனா இருக்கிற அப்படின்னால் ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய சபையையும் எங்களுடைய ஜனத்தினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் அவன் சுற்றி திரிந்து ஆண்டவரே அவன் அழிக்கிறவன், அவன் குற்றப்படுத்துகிறவன். ஆண்டவரே அவன் ஆண்டவரே சுவாமி ஆனபடினா பிசாசானவன் ஆண்டவரே திருடனும் ஆண்டவரே கொள்ளைக்காரனா இருக்கிற அப்படின்னால் அவனுடைய வல்லமையிலிருந்து எங்களுடைய ஜனங்கள் எங்களுடைய சபைகள் பாதுகாக்கப்படும்படியாக இந்த நாட்கள் நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததான உபதேச சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிசாசுடைய ஜீவித்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஆம் தேமே, நரகத்தில் இரவும் பகலும் இளைப்பாறுதல் என்பதை அறிந்தோம். ஆம் தேமே, உலகத்தினுடைய இன்பத்துக்கு பின் நாங்கள் செல்வோம் என்றால் அந்த இன்பத்துக்கு பின்பு ஒரு இளைப்பாறுதல் நாங்கள் அற்றவர்களாக ஜீவிப்போம். ஆம் தேமே, இப்படிப்பட்டதான இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தக்கூடியதான எந்த காரியமும் சபையாராக எங்களுக்குள்ள காணப்படாதபடி நாங்கள் ஆண்டவரை நித்திய இளைப்பாறுதலுக்கு ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாய் காணப்படும்படியாக இளைப்பாறுதலுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு. ஆனபடினால் நாங்கள் எப்போது இயேசுவை எங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களாய் அதன் மூலமாக ஒரு இளைப்பாறுதல் எப்போதும் பாதுகாத்துக் கொள்வர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே யோபியும் அவருடைய வீட்டை சுற்றிலும் வேலி அடித்து பாதுகாத்தீரே. ஆம் தேவமே சுவாமி, அப்படியா எங்களுடைய ஜீவித்தை கூட வெளியேறப்பட்ட முடைய ஆண்டவரே வேலி ஆகிய இரத்தத்தின் மூலமாக எங்களை ஒவ்வொருவரையும் வேலி அடித்து நீ பாதுகாக்க முடியாய். எங்களுடைய சபையை நீ வேலி அடித்து பாதுகாக்க முடியாய். எங்களுடைய ஜனத்தினுடைய குடும்பங்களை வேலியடித்து பாதுகாக்க முடியாது. எங்களுடைய வாலிபர்களை வேலியடித்து பாதுகாக்க முடியாது. எங்களுடைய பிள்ளைகளை நீ வேலியடித்து இரத்தத்தினால் பாதுகாக்க முடியாது. இந்த காலவேளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எந்த விதத்திலேயோ உங்களுடைய வேலியை தாண்டி போக வேண்டாம். உலக இன்பத்துக்குள் கடந்து போக வேண்டாம். நித்திய ஆக்கினைக்கு நாங்கள் ஆளாக்கிட வேண்டாம் ஆண்டவரே. அந்த சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்து எங்கே எதிராளியாகிய அந்த சாத்தானை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் போராடி அவனை ஜெயிக்க கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். தேவ சபை ஜனங்கள் அந்த வேலைக்குள் அந்த இரத்தத்துக்குள் பாதுகாக்கப்பட்ட கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. ஆம் தேவமே, எங்களுக்காக ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறீர். எங்களுடைய சபையை உயர்ந்த அடைத்துக்குள்ளுக்குள் வைத்து நீர் பாதுகாக்கும்படியாக வேண்டிக்கிறோம். இப்படிப்பட்டதான உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வைத்து பாதுகாக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. சபையாராக
பிசாசை நாங்கள் எதிர்த்து போராடி அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah. Hallelujah. Hallelujah.